This rights means the consumers have the right to be consulted by the government and public bodies when decisions and policies are made affecting the consumer interest. Also, consumers have the right to be heard by manufacturers, dealers, and advisors about their opinion on the production of the marketing decision. Thirdly, consumers have the right to be heard in the legal proceeding in the law of court dealing with the consumer complaints. So, ரைட் டு பி ஹர்ட் அப்படின்னாக்கா கன்சியூமர் என்ன சொல்றாங்களோ அது கேட்கணும். அந்த உரிமை கன்சியூமருக்கு இருக்கு. யார் கேட்கணும் அப்படின்னாக்கா கன்சியூமர் கவர்மெண்ட்ட போய் கன்சல்ட் பண்ணலாம். அதாவது பப்ளிக் பாடிஸ்ட போய் டிசிஷன்ஸோ பாலிசிஸோ கேட்கலாம். அவங்க ஏதாவது அஃபெக்ட் ஆயிட்டாங்கனாக்கா இது ஒன்று. ரெண்டாவது என்னன்னாக்கா கன்சியூமர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மேனுஃபேக்சரர்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த ப்ராடக்ட் டீலர்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றவங்களாகட்டும், இல்லை மார்க்கெட்டிங் பண்றவங்களாகட்டும், அதுல பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது அவங்க தெரிஞ்சுக்கணும், ஏதாவது விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. இந்த மேனுஃபேக்சர், டீலர்ஸ், அட்வர்டைசர்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டிசிஷன்காரங்கிட்ட போய் கேட்கலாம். அதாவது மூணாவது ரைட்ஸ் என்னன்னா, அவங்க வந்து ஒரு கன்சியூமர் வந்து அந்த கோர்ட்ல கேஸ் போடும்போது அங்க எப்படி போய் கன்சியூமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எப்படி டீல் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை கன்சியூமருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ரைட் டு பி ஹர்டு. Then right to be seek redressal. If and when any consumer has a complaint or grievance due to the unfair practices like charging higher prices, selling the inferior quality and unsafe product, lack of regularities in the supply of services, etc., or if he has suffered loss of injury due to the defective or adulterate products, he has the right to seek remedies. He has the right to get the defective goods replaced or the money refunded by the seller or the dealer. He also has the right to seek legal remedies in the appropriate court of law. This right in consumers are assured that their complaint will receive due attention. This rights also provides for due compensation to consumers if they have suffered the loss or are put to inconvenience due to the fault of the suppliers of the manufacturer. ஸோ கன்சியூமருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு மட்டமான ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸு சப்போஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை விலை அதிகமாக வச்சு அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ரெகுலராக சப்ளை ஆகலை, இல்லை சேஃப் இல்லாத ப்ராடக்ட் வந்து விற்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது அந்த கன்சியூமர் எது மூலமாக லாஸ் ஆச்சுனாக்கா, சப்போஸ் அது பணமாக இருக்கலாம், இல்லை உடம்பு மூலமாக இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை இன்ஜூரியாக இருக்கலாம், இல்லை டிஃபால்ட் அடல்ட்ரேஷன், அதாவது கெட்டுப்போன ப்ராடக்ட் சாப்பிட்டு உடம்பு கெட்டு போக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே அவங்க என்ன பண்ணானாக்கா இந்த டிஃபெக்டடான கெட்டுப்போன பொருளை திருப்பி